வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம எதை வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்த மாதிரியே மக்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்றது தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். மக்களோட ஆதரவு எங்கே போய் இந்த வாட்டி கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவதார் வேர்ல்டு திருச்சியில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அவதார் வேர்ல்டில் போய் மக்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? டிஎம்கேக்கு. டிஎம்கேக்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, தேவையானதை செஞ்சு விட்டுறாங்க, அதுக்காக. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? நம்ம சீமான். நம்ம வந்து நம்ம வீட்டில் ஃபுல்லாவே நமக்கு வந்து விவசாயி தான், அதனால எனக்குமே சீமான். 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 ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? எதனால? நிறைய சொல்லியிருக்காரு, இனிமேலும் நிறைய செய்யணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தாங்க சார் போடலான்னு இருக்கேன். ஏன் விஜய்க்கு போடலாங்கிறீங்க? ஏன்னா எங்க வீட்ல 2 பேருமே விஜய் ஃபேன்ஸ் தான், ரொம்ப ராவடி பண்றாங்க. அது இல்லாம இதெல்லாம் ஒரு இப்போ எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. பார்க்கலான்ட்டு தான். நீங்க வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? நாம் தமிழர் கட்சி. ஏன் நாம் தமிழர்? கொள்கைனாலும் சரி, கோட்பாடுனாலும் சரி, மற்ற கட்சியை தாண்டியும் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால நாம் தமிழர். சீமானால பிடிக்குமா இல்லை, தமிழ் தேசிய அரசியலில் களத்தில் இருக்கிறோம் நாங்கள், அதனால எப்பவுமே அங்கே தான். அக்கா, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குன்ட்டு? விஜய்க்கு தான். ஏங்கா அவருக்கு புரியும்? விஜய் புதுசா வராரு, அவர் ஏதாச்சும் புதுசா செய்வாருங்கிற நம்பிக்கையில தான். நான் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாரு? என்னோட தளபதி விஜய். டிவி கேட்கணும். ஏன் அவருக்கு புரியும்? அவர் சின்ன வயசு முன்னாடி எனக்கு பிடிக்கும், அதனால வந்து எப்பவுமே அந்த டிவியை கேட்கணும். ரசிகர்கள்னா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும். அதனால இப்போ வந்து கட்சிக்கு வரணும், நம்ம மக்களுக்கு நிறைய இது பண்ணுவார். படத்துல எவ்வளோ பண்ணும்போது நேரில் வந்து எவ்வளோ பண்ணுவார். அந்த சப்போர்ட் தான் வந்து வேற. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? பிஜேபிக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? நாங்க அப்பல இருந்து பிஜேபி தான். அப்பல இருந்து பிஜேபி. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்கா? டிவிக்கு. டிவிக்கு. எதனாலக்கா? அவர் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம்காக. பிஜேபி தானே. ஒரிஜினலா பிஜேபி தான். என்னோட பிஜேபி தான். என்னோட வந்து மோடி திட்டத்துல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? விஜய்க்கு. எதாவது தெரிஞ்சுக்கலாம்? மாற்றம்காக. விஜய் அந்த மாற்றம் ஏற்படுத்துவாராங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஆனா ஹாய். ஹாய். உன் பேர் என்ன? கமலேஷ். எங்க படிக்கிற? நேரு ஸ்கூலா? எத்தனாவது? 3rd ஸ்டாண்டர்டா? உனக்கு பிடிச்ச உன் டீச்சர் பேர் என்ன? பிரியாமா. அவங்கள தான் பிடிக்குமா? சார் பிடிக்கும். எந்த சார்? ஐயப்பன் சார். ஐயப்பன் சாரா? சரி, ஓகே. ஐயப்பன் சாருக்கு ஒரு லைக் சொல்லு. ஐயப்பன் சாருக்கு ஒரு லைக். ஓகே, பை. பை. உங்க பேர் என்ன? என்சி. உங்க பேர்? சுஜந்திகா. எங்க படிக்கிறீங்க? நேரு ஸ்கூல். நீங்க? ஆரோக்கியமாதா மெட்ரிகுலேஷன். ஆரோக்கியமாதா. which standard? 4th. நீங்க? 6th. 6th. ரெண்டு பேர் சிஸ்டர்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? கசின்ஸா? கசின்ஸ். ஓகே. இன்னைக்கு எப்ப இங்க இருக்க கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? இன்னும் எந்த கேம் விளையாடல? இப்பதான் வந்தீங்களா? இனிமேல் தான் விளையாடணுமா? சரி, ஓகே, பாய். கேளு. யூடியூபர் இருக்காரு, நான் பேசணும் அப்படின்னா அவர் கேட்கறாரு, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு கேட்கறாரு. யாரு பிடிக்கும்? இல்ல இதுல எலெக்ஷன்ல கட்சியில யாருக்கு ஓட்டு போடணும்?
எடுக்கலாம். ஆ. ஆன் பண்ணுறோம். சொல்லு, யாருக்கிட்ட சொல்லு. விஜய்க்கு ஓட்டு போறீங்களா? அண்ணா, நீங்க சொல்லாமண்ணே. ஆமா, விஜய்க்கு தான் போடணுமா? வீட்ல எல்லாருமே அவங்கள தான் போடணுமா? போடாட்டி என்ன பண்ணுவ? அடிப்பியா? அண்ணா, நீங்க யாருக்குண்ணே போட நான் போறீங்க? விஜய்க்கு தான். புள்ள சொன்ன மாதிரி விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். நீங்க யாருக்கு அவுட் போடணும்? உங்க வீட்ல யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறீங்க? தளபதிங்க. ஓகே. தளபதினா எந்த தளபதி? 2 தளபதி இருக்காங்க. விஜய் சார். விஜய் சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறது பிஜேபி தான். பிஜேபி. ஆமாம். எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா எப்போவுமே சென்ட்ரலில் எந்த கவர்மெண்ட் இருக்குதோ அது வந்து ஸ்டேட்லேயும் இருந்ததுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஆள் நம்ம இது அவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்னு. ஓகே. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? என்னுடைய ஆதரவு வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு தாங்க பண்ணுவோம். ஸ்டாலின் ஐயா வந்து முழுக்க முழுக்க இந்த எல்லாமே நல்லது செஞ்சிட்டு இருக்காரு. ஏழை எளியோர் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு சிறந்த முதலமைச்சர் இது வரைக்கும் கண்டிருக்க முடியாது. அவ்வளோ சிறந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே அடிமைகளாக இருக்கிற இந்த இடத்துல வந்து நான் தான் நம்ம தமிழை நிமித்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தமிழுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். தமிழுக்கு நிற்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். முதலமைச்சர் ஐயாவுக்காக எப்போவுமே நாங்கள் இது பண்ணுவோம். புதுசாக வந்த கட்சிக்கு இப்போ புதுசாக வரும் போகுங்க. திருவிழா கடை மாதிரிங்க அது. திருவிழா இப்போ ஒரு இடத்துல திருவிழா போடுறாங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் போடுவாங்க. பர்மனெண்ட் கடைக்கு திருவிழா கடைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பர்மனெண்ட் கடைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே இருக்கும். வியாபாரம் ஆகல அப்படின்னு கிடையாது. திருவிழா கடை வந்து அந்த சீசனுக்கு போடுவாங்க. திருவிழா முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து எங்கே போகணும் இன்றைக்கி மாறி மாறி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல நின்று ஒருத்தராக பண்ணுறாங்களா, அதுக்காகவே பெரிய இது பண்ணலாம். முழுக்க நமக்கு முதலமைச்சர் ஐயா வந்து மு.க. ஸ்டாலின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்காகவும் நம்ம தமிழருக்காகவும் இது பண்ணுறாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து பண்ணுற அவரை விட சிறந்த முதலமைச்சர் இனி யாருமே வரவும் முடியாது, வரவும் மாட்டாங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குமா? விஜய்க்கு போடலான்னு இருக்கேன் சார். எதனால? புதுசா ஒருத்தரை கொண்டு வரலாம் தான். பழையவங்களே இருந்து போர் அடிச்சிருச்சுல. புதுசா வந்து இவர் என்ன செதுக்கிறான்னு பாக்கணும்ல. எல்லாருக்கிட்டையுமே கொடுத்தாச்சுல்ல. எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. எம்ஜிஆர் கொடுத்தாச்சு, ஜெயலலிதா கொடுத்தாச்சு, விஜயகாந்த் கொடுத்தாச்சு. நீ எல்லாம் வரேன்னு சொன்ன ரஜினி வரல. அதனால இப்ப விஜய்க்கு புதுசா கொடுப்போம். ஓகே. புதுசா ஒரு மனுஷரை உருவாக்குறாருல்ல, அவரு புதுசா அவர் வந்து என்ன செய்யறான்னு பாக்கலாம்ல. இவங்களே இவங்களே செஞ்சுட்டு வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. புதுசா ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கணுமா இல்லையா? அதனால அவருக்கு செய்யலான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்கா? விஜய்ப்பா. விஜய்க்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமாக்கா? மாறுதல் வரணும். மாறுதல். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? டிவி கேக்கு. டிவி கேக்கு. எதனால? புதுசா யாராவது வந்தா ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது செய்வாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? கண்டிப்பா டிவிக்கே தான். டிவிக்கு. எதனால? என்ன சொன்ன? சரி, ஓகே. உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குமா? விஜய். விஜய். ஓகே, தேங்க்ஸ். மேம், வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவிக்கே. எதனாலன்னு தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்னோட ஆதரவு வந்து டிவி. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஆக்டர் அப்படின்றதுனால இல்லை. விஜய் நினைச்சிருந்தா அவங்க இருக்க ஃபீல்டுக்கு வந்து இப்போ அவங்க அரசியல் வந்து அவர் சம்பாதிக்க முடியாது. என்ன இருந்தாலும் புது கட்சியாக சம்பாதிக்க முடியாது. அவர் அந்த ஹைட்டை விட்டுட்டு இங்கே கீழே வராது அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஏன் சொன்னா சேம் இதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல தான் எம்ஜிஆர் இருந்தார். அவர் வந்து அப்போ வந்து இருந்த அரசியல் வேற, இப்போ இருக்க அரசியல் வேற. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுதான் இப்போ ட்ரெண்டு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபேன் பேஸ், அரசியல் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து விஜய் அடாப்ட் ஆகி வராரு நல்லா. ஏன்னா ஒருத்தர் பிடிக்காம இவ்வளோ பேர் யாரும் பார்க்க மாட்டாங்க, ரைட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் கூட ஒரு 20,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி கேதர் பண்ணது தான். பட் அவ்வளோ பேர் வந்தனால தான் அந்த இஷ்யூ நடந்தது. அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து எவ்வளோ க்ரௌடு கிரியேட் ஆகும் அப்படின்னு.
பட் அது வந்து விஜய் மேல தான் தப்பு. கொஞ்சம் அவேர்னஸாக இருந்திருக்கணும். இருந்தாலுமே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறையா கட்சிகளுக்கும் நடந்திருக்கு. நமக்கு தான் அந்த இஷ்யூ நடந்ததான் இல்லை, எல்லா கட்சியும் நடந்திருக்கு. பட் அதையும் தவிர்த்துட்டு மக்கள் வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னா அவர் வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். வந்ததுக்கப்புறம் என்ன இப்படி போட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடாது, வந்து நம்பிக்கையை காப்பாற்றணும். அதான் நாங்களும் எதிர்பார்க்கணும். இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை இருக்காண்ணா? இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்தாங்கன்னா இந்த கோரிக்கையை செய்யணும் அப்படின்ற கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு காசு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, தங்குற இடம், அப்புறம் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், அதுக்கு தான் அதிகமாகுது. அதில் இருக்க எந்த காசும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலைன்னா எல்லாருமே ரிச்சு தான், எல்லாருமே பணக்காரங்க ஈஸியாக ஆகிடலாம். நிறைய பேர் அதுக்கு தான் காசு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கும் எனக்குமே சரி, ஃபேமிலி வந்து எஜுகேஷனுக்காக நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்காக நிறைய பண்ணுறது, அதுதான் நிறையா செலவாகும். இப்போ புதுசாக வர்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஜுகேஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து அன்றாட தேவைகளை ஃப்ரீயாவோ இல்லை காசு கம்மியாவோ பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நகை வாங்கலாம், எல்லாருமே கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா நான் படிக்கிறப்பவே காலேஜ் ஃபீஸ் 60,000 70,000 இருந்துச்சு. இப்போ 2 lakhs 3 lakhs போயிடுச்சு. இப்போ அவ்வளோலாம் யாரும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா வர ஜென்ரேஷன் நல்லா படிக்கவும் செய்வாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல். ஏன்னா நான் படிக்கும்போது சில பேர் வந்து ஃபேமிலிக்காக படிப்பு விட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. அப்புறம் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு தான் போவாங்க. இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூலி வேலைக்கு தான் போவாங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, எஜுகேஷன், அதான் சொல்கிறேன், கல்வி, ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் அன்றாட தேவைகள், இந்த சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் ரேட் அதிகமாக இருக்கு இல்லையா, அரிசியிலேருந்து பருப்பு வரைக்கும் எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணி அவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்படிதான் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்போ கூட இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஓகேடா. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? எப்பயுமே டிவிக்கே தான். டிவிக்கே தான். ஆனா உங்க ஆதரவு நமக்கு டிவிக்கே தானே. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அவர் அப்பையில இருந்தே பெரிய ஃபேன் நானு. இப்போ எலெக்ஷனுக்கு வரான்றதுனால அது கொஞ்சம் இதுவாகி டிவிக்கே போடலாம். ஆமா, எல்லாரும் இப்ப இது பண்ணிட்டாங்க. இவர் வரான்றதுனால ஏதாச்சும் இன்னும் மாற்றம் நடக்கும் அப்படின்னால அதாவது லேடிஸ்க்கு கொஞ்சம் பாதுகாப்புன்றதுனால இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு ஏன்னா ஓகே. வணக்கம். உங்க பேர் மஞ்சு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எப்படி? டிவி. எதனால? நான் சின்ன வயசுல இருந்து உங்களோட ஆதரவு? என்னுடைய ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். ஏன்னா அப்பையிலேருந்து அது பழைய கட்சியாக இருக்குது. அப்படின்னு நம்பிக்கை வரணும். எந்த கட்சி வந்தாலும், இப்போ சொல்கிறேன், எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்ல சொல்லுது. மாறினாலும் சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்களுக்கு நல்லது செய்யறோம் அந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். எடப்பாடி ஐயா வராதுன்னு இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கைன்னு இருக்காங்க. இப்போ பூர்ண மதுவிலக்கு மக்களுக்கு. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறேன், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு 2 வீலர் மாதிரி சலுகையாக தருவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை இருக்காமா? எங்களுக்கு வேண்டாம். வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் டிவிக்கிலேருந்து சொல்லிக்கிறாங்கம்மா, குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை அது வரும்போது வரட்டும்ப்பா. நாங்கள் அப்புறம் என்னன்னு யோசிப்போம். அதெல்லாம் செய்யட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி. சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு? சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எதனால? படம் பார்க்கணும், படம்னா அதிகமாக பார்க்கணும். அதனால வீட்டில் எல்லாத்துக்கும்
இப்ப முதலமைச்சரா வந்தாருன்னா உங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும்னா என்ன மாதிரி கோரிக்கை? வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? எதனால? தளபதி வராரு, புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு, அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எப்போதும் ஒரு புது கட்சி ஒரு தடவை சீமான் வரணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கி பட் இந்த தடவை விஜய் வந்திருக்காரு, நிறைய ஆதரவு அதனால தளபதி தான் ஜெயிக்கணும்னு நான் தளபதி ஜெயிச்சா முதலமைச்சராகி முதலமைச்சர் உங்க ஏதாச்சும் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் டெல்லியிலே டிராஃபிக், இங்கேயுமே டிராஃபிக், எல்லாமே டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் அந்த சலுகைகள் அதிகமாக கொடுத்தாங்கன்னா எல்லாருமே அதை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாமே பிஸ்னஸாக மாறிடுச்சு. அவர் கொஞ்சம் வந்து அதை மாற்றினா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். படிப்பு முக்கியத்துவம் வந்தார். உங்க நேம் ப்ரோ? வரப்போற சட்டமன்ற தேர்தல் 2026 உங்களோட ஆதரவு எந்த கட்சி? விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கும்ல, நீண்ட கால கோரிக்கை. இப்போ விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருந்தாருன்னா இது எங்களுக்கு நிறைவேற்றினா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இது. விஜய் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீமான் இருக்காருன்னா இதுக்கு வந்துருக்காருன்னா அவர் எனக்கு அவரோட காசெல்லாம் இதுக்கு வந்துருக்காரு. அவங்க சின்ன சினிமாவுக்கு போயிருக்கோம். இதுக்கு வந்திருக்காருன்னா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். அவர் வந்தால் உங்க பேர்? 2026 உங்களோட ஆதரவு எந்த எதனால? ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. 100% தான் இது பாக்கி 65% அவங்களுக்கு தான் நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வராங்க, உங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கும்ல, நீண்ட கால கோரிக்கைன்னு, அது எது நிறைவேறினா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்? முடிஞ்ச அளவு கொஞ்சம் மது கொஞ்சம் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் மது இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதனாக இருக்கும். அது வந்து கண்ணடியான மிருகமாக மாறிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல். அதனால் கொஞ்சம் மதுவில் கொஞ்சம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு வந்து எதனால? அவங்களோட வெளிப்பாடு ஒரே மாதிரி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு உங்க பேர்? என் பேர் குமரவேல். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? என்னுடைய ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க தான் வந்து கொள்கைகள் வந்து நிறைய நல்ல கொள்கைகள் வச்சுருக்காங்க. விவசாயத்தை தான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு இதுவாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இல்லை போன வருஷம் வந்து நாம் தமிழர் போடலை. இந்த வருஷத்துல தான் நான் மாறி இருக்கேன். ஏன்னா நாம் தமிழருடைய கொள்கை, சீமானுடைய பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாஸ் எல்லாமே, அவருடைய ஐடியாலஜி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியாக மாறினேன். மற்ற கட்சிகளை பார்க்கும்போது நாம் தமிழருடைய கொள்கை வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கான வீடியோல மக்களோட ஆதரவு மற்றும் மக்களோட கோரிக்கைகளையும் கேட்டு உங்களோட ஆதரவும் கோரிக்கையும் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.